சேலம் அணமேடு ரயில்வே கேட் வந்து சேலம் நகரோட மையத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது மேற்கு தவிர்த்து மீதி 3 திசைகளும் கிழக்கு, வடக்கு, அப்புறம் தெற்கு, இந்த 3 திசைகளிலிருந்தும் சேலத்துக்கு நுழையிற எல்லா வெளியூர் வண்டிகள், பஸ்கள் எல்லாமே அணமேடு ரயில்வே கேட் வழியாக தான் புது பஸ் ஸ்டாண்டு போகணும். நான் கிட்டத்தட்ட 1983 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பள்ளியில் சேர்ந்த காலத்துலேருந்து இந்த அணமேடு ரயில்வே கேட்டை கடந்து போயிட்டுருக்கிறேன். 40 ஆண்டு காலம் பயணப்பட்டிருக்கிறேன். அந்த காலத்துலலாம் ஒரு 6 மணிக்கு மேலே கப் சிப்புன்னு ஆளாரவமே இருக்காது. ஆனால் நாளுக்கு நாள் நிறைய கல்லூரிகள், பாரதி வித்யாலயா, செயின்ட் பால்ஸ்னு ஏற்காடு அடிவாரம் வரைக்கும் ஏராளமான ஸ்கூல்கள் வந்துருச்சு. ஜெயராம் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு நிறைய கல்லூரிகள்லாம் வரவும் இந்த பக்கம் மாணவ மாணவியர்கள் செல்கிறாங்க. அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வரவும் வெளியிலிருந்து வர ஆம்புலன்ஸுகள், நோயாளிகளும் இந்த வழியாக கேட்டு வழியாக தான் போக வேண்டியதாக போச்சு. அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், முக்கியமான அரசு அலுவலகங்கள்லாம் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த ரயில்வே கேட் வழியாக தான் கடக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி ஒரு தடவை ரயில்வே கேட்டு மூடி மறுபடியும் அந்த இடத்துல போக்குவரத்து சீரமைக்கிறதுக்கு ஒரு போக்குவரத்து போலீஸ் கட்டாயம் இருந்தாகணும். 1 மணி நேரமாச்சும் ஆகும். இந்த வெயிலில் வந்து முதியவர்கள், கை குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் இப்போ இருசக்கர வாகனத்தில் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இதுக்கு ஒரு ரயில்வே மேம்பாலம் கட்டுன்னு சேலம் மக்கள் ரொம்ப கோரிக்கை வச்சு ரொம்ப விருப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த கனவு நிறைவேறும் காலம் வந்ததை நிறைவேற போகுதுன்னு நினைக்கும் போது சேலம் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அணமேடு ரயில்வே கேட்டு மேம்பாலம் வந்து ரயில்வே கேட்டு மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு திருமணி முத்தாறு தரைப்பாலம் இருந்தது. அதில் வெள்ளம் வரும்போதும் போக்குவரத்து போக முடியாத மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அந்த திருமணி முத்தாறு வெள்ளம் வந்தால் கூட போக்குவரத்து தடைபடாதபடி இந்த இருவித பிரச்சனைகளிலிருந்து இந்த அணமேடு ரயில்வே மேம்பாலம் மக்களை வந்து காப்பாற்றும். இந்த மாநகர மையப்பகுதியின் போக்குவரத்து நெரிசல் முற்றிலுமாக தீர்க்கப்படும். நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது ஒரு பெரிய நல்ல சாதனை. நல்லா பாலன்றதுக்காக ஏதோ குறுகலாக கட்டாமல் நல்லா நாற்கர சாலை போல் நல்லா அகலமாக நல்லா அழகாக திட்டமிட்டு சரியான இடத்துல ஏற்றி சரியான இடத்துல இறக்கியிருக்காங்க. நல்ல மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அவர்கள் இது பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பாலம் வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதோட முக்கியமாக தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பாலத்தின் இருபுறங்களிலும் பூஞ்செடிகள்லாம் வச்சுருக்காங்க. அழகான பூச்செடிகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க இருபுறமும் தாளத்தில். இது வந்து வேறு இது வரைக்கும் எந்த பாலத்துலேயும் தமிழ்நாட்டில் இந்த புதிய பாலத்தில் வச்சதில்லை. மேலும் இருபுற சுவர்களிலும் வந்து கொடிகள் படர விட போகிறதா வந்து தகவல்கள் வந்தன. அந்த மாதிரி கொடிகள் படர விட்டால் இருபுற சுவர்களும் பசுமையாயிடும். இது வந்து ஆடு மாடு விரும்பாத செடிகள் வைத்துள்ளதன் காரணமாக ஆடு மாடுகள் பாலத்தில் வர வாய்ப்பில்லை. வந்தாலும் இந்த செடிகளை உண்ணாத அளவுக்கு அந்த ரகங்கள் தேர்ந்தெடுத்து அழகாக வச்சுருக்காங்க.